வணக்கம். டூ வீலர் இல்லை ஃபோர் வீலர் இன்சூரன்ஸ் வருஷம் எல்லாரும் ரெனியூல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் சில பேர் அந்த இன்சூரன்ஸை ரெனியூ பண்ணுறதில்ல. சில பேர் டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்காக ரெனியூ பண்ணுறாங்க. அப்படியே ரெனியூ பண்ணினாலும் ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ குறைச்சி ரெனியூ பண்ண முடியுமோ அவ்வளோ குறைச்சி ரெனியூ பண்ணுறோம். ஆனால் ப்ரீமியம் அமௌண்ட் குறைக்கிறங்காட்டி நமக்கு என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, என்னென்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி யாருமே கட்டுக்கிறது இல்லை. தெரியாமையே ரெனியூ பண்ணுறாங்க. அதனால ஒரு மோட்டார் இன்சூரன்ஸ் புதுசாக எடுக்கும்போது இல்லைனா ரெனியூ பண்ணும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் முக்கியமாக கவனிக்கணும், அந்த ஃபேக்டர்ஸ்னால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்ன டிராபேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு A4E சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மோட்டார் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது முக்கியமான ஃபேக்டர் கவனிக்க வேண்டியது என்னன்னா ஐடிவி, அதாவது இன்சூர்ட் டிக்ளர்டு வேல்யூ, நம்ம வெஹிக்கிளோட வேல்யூ. ஒரு புது வெஹிக்கிள் வாங்கும்போது இந்த ஐடிவி வேல்யூ என்ன இருக்கும்னா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இருந்து, அந்த எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் மென்ஷன் பண்ணிக்கிறதுல அப் டு ஒரு 90% தான் ஐடிவி வேல்யூவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இயர் ஆன் இயர் அதோட டிப்ரிசியேஷன் வேல்யூ 10% குறைச்சிட்டே வருவாங்க. இந்த ஐடிவி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்ததான் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீமியம் குறைச்சி வேணும்னு சொன்னோம்னா ஐடிவியை குறைச்சிருவாங்க. அதனால ப்ரீமியம் அமௌண்ட் குறைஞ்சிரும். நம்ம ஹாப்பியாக ப்ரீமியம் அமௌண்ட் குறைஞ்சிருச்சேன்னு சொல்லி பே பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவலாக ஐடிவி குறைஞ்சிச்சுன்னா நம்மளோட வெஹிக்கிள் வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ நம்ம வெஹிக்கிள் வேல்யூ குறைஞ்சிருக்க நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். நார்மலாக நம்ம வெஹிக்கிள் வேல்யூ எப்பவுமே மார்க்கெட் அளவுக்கு இருக்கணும்னா ஐடிவி வேல்யூ மேக்ஸிமம் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சு நம்ம ப்ரீமியம் பே பண்ணணும். இப்போ இந்த ஐடிவி வேல்யூ எங்கே நமக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோட்டர் வெஹிக்கிளை வச்சு திருப்பி ரீஃபைனான்ஸ் போகணும்னு நினச்சோம்னா இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணணும். அப்போ அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி நம்ம வெஹிக்கிளை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. வேல்யூவேஷன் பண்ணும்போது அவங்க ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் போடுவாங்க. அதே தகுந்த மாதிரி ஐடிவி வேல்யூ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், இல்லை அதை விட அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஐடிவி வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் நமக்கு லோன் அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, ஒரு நம்ம வெஹிக்கிள் சப்போஸ் லாஸ் ஆகுதோ, இல்லை தெஃப்ட் ஆகுது, இல்லை டோட்டல் லாஸ் நம்ம இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணாலும் ஐடிவி என்ன அமௌண்ட் இருக்கோ அதுலேருந்து தான் பெர்சன்டேஜ் நமக்கு கிளைம் வரும். இப்போ நம்ம ஐடிவி குறைச்சி போட்டோம்னா நமக்கு கிளைம் அமௌண்ட்டும் குறைஞ்சு தான் வரும். அதனால எப்பவுமே ஐடிவி வேல்யூ எவ்வளோ மேக்ஸிமம் வைக்கிறோமோ அப்படி வச்சு நம்ம ப்ரீமியம் பே பண்ணால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஒரு பிராண்டுக்கு ஒரு இயருக்கு டிப்ரிசியேஷன் போக மேக்ஸிமம் எவ்வளோ லிமிட் வைக்கலான்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அது கொஞ்சம் ஸ்லைட்டாக வேரி ஆகும். பட் நம்ம எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அப்போ மேக்ஸிமம் அந்த இயருக்கு எவ்வளோ ஐடிவி வைக்க முடியுமோ ஐடிவி அதிகமாக வச்சு நம்ம ப்ரீமியம் பே பண்ணிட்டு வந்தால் நமக்கு நல்லா பெனிஃபிட் இருக்கும். நார்மலாக ஒரு மோட்டார் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது மோட்டார் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓன் டேமேஜ் ப்ரீமியம், செகண்ட் தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஓன் டேமேஜ் ப்ரீமியம்னு என்னன்னு பார்த்துடலாம். ஓன் டேமேஜ் ப்ரீமியம்ங்கிறது நம்மளோட ஓன் வெஹிக்கிள் டேமேஜ் ஆனால் என்னென்ன கிளைம் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த ப்ரீமியம் தான் ஓன் டேமேஜ் ப்ரீமியம். இந்த ஓன் டேமேஜ் ப்ரீமியம் மெயினாக ஐடிவி எவ்வளோ வேல்யூ வச்சிருக்கோமோ அந்த வேல்யூ வச்சு நமக்கு ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நம்மளோட பாலிசி என்ன டைப்புன்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரீமியம் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் பாலிசி எடுத்திருந்தோம்னா நம்மளோட ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு 80 to 90% தான் கவரேஜ் கிடைக்கும். ஃபைபர் ஆர் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்க்கு ஒன்லி 50% தான் கவரேஜ் கிடைக்கும். இது நார்மல் ப்ரீமியம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் கவரேஜ் இல்லைன்னா காம்ப்ரிஹென்சிவ் பாலிசின்னு சொல்லுவாங்க. அதில் கவரேஜ் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். ஒரு மினிமம் அமௌண்ட் மட்டும் கிளைம் சார்ஜாக பே பண்ணணும். 1000 இல்லை 3000 வேரி ஆகும். அது டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி இல்லை பாலிசி வேரி ஆகும். ஸோ பம்பர் டு பம்பர்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. என்ன டைப் எடுத்தால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டையோ இல்லை இன்சூரன்ஸ் பாலிசி எந்த கம்பெனியில் நம்ம எடுக்கிறோமோ அந்த கம்பெனியில் தெளிவாக கேட்டுட்டு நம்ம பாலிசி எடுத்தால் பெனிஃபிட்டாக இருக்கும். இதுதான் ஓன் டேமேஜ் ப்ரீமியம். செகண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டி ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் எதுக்குன்னா நம்ம வெஹிக்கிள்னால ஒரு இன்சிடென்ட் நடந்தா நம்மனால தேர்ட் பர்சன்ஸா அதர் தேர்ட் பார்ட்டிஸ் யாராச்சும் பாதிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக
நம்ம கட்டுற ப்ரீமியம் தான் தேர்ட் பார்ட்டி லையபிலிட்டி ப்ரீமியம். இது கூட அடிஷ்னலாக என்னென்ன இருக்கும்னா நம்மளோட வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுற டிரைவரோட கவரேஜஸ் இருக்கும் அண்ட் கோ பேசஞ்சர்ஸோட கவரேஜஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வீலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரைவர் ப்ளஸ் 1 கோ பேசஞ்சர்க்கான கவரேஜஸ் இருக்கும். 4 வீலர் எடுத்திருந்தீங்கன்னா டிரைவர் ப்ளஸ் கோ பேசஞ்சர்ஸ் எவ்வளோ சீட்டிங் கார்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ப்ரீமியம் அமௌண்ட் வேரி ஆகும். எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் அமௌண்ட் வேரி ஆகும். இதில் நார்மலாக ஒரு டிரைவர்ஸ்க்கும் கோ பேசஞ்சர்ஸ்க்கும் ஒரு சம் அஷ்யூர்ட் இன்சூரன்ஸ் அமௌண்ட் டிஃபால்ட்டாக ஐஆர்டிஏ செட் பண்ணியிருப்பாங்க. மினிமம் 1 lakh இல்லை 2 lakhs அந்த மாதிரி. அந்த ப்ரீமியம் அமௌண்ட் சப்போஸ் நமக்கு சம் அஷ்யூர்ட் அவங்க மினிமமாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது 10 அப்படின்னு நினச்சோம்னா அந்த சம் அஷ்யூர்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த ப்ரீமியம் அமௌண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது நம்ம பே பண்ணி நம்ம அந்த எவ்வளோ வேணுமோ சம் அஷ்யூர்ட் அதிகமாக வச்சுக்கலாம். இதுதான் தேர்ட் பார்ட்டி லையபிலிட்டி ப்ரீமியம். ஸோ டோட்டலாக ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் பே பண்ணும்போது ஓன் டேமேஜ் ப்ரீமியம் ப்ளஸ் தேர்ட் பார்ட்டி லையபிலிட்டி ப்ரீமியம் இதுதான் நம்ம பே பண்ணுவோம். நெக்ஸ்ட் முக்கியமான ஃபேக்டர் என்ன பார்க்கணும்னா என்சிபி, அதாவது நோ கிளைம் போனஸ். இந்த நோ கிளைம் போனஸ் வந்து நம்ம ஒரு இயர் ஃபுல்லாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாமல் இருந்தோம்னா அதுக்கான போனஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. இதுதான் என்சிபின்னு சொல்லுவாங்க, நோ கிளைம் போனஸ். இது நார்மலாக ஓன் டேமேஜ் ப்ரீமியம் அமௌண்ட்டு கூட டிஸ்கவுண்ட்ஸாக கிடைக்கும். அதாவது நோ கிளைம் போனஸ் ஃபர்ஸ்ட் இயர், அதாவது ஒரு இயர் ஃபுல்லாக நம்ம கிளைம் பண்ணலைன்னா 20% ஆஃப் ஓன் டேமேஜ் ப்ரீமியமில் நமக்கு டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக நம்ம கிளைம் பண்ணல, இந்த வருஷம் இன்சூரன்ஸ் ரினியூ பண்ண போகும்போது ஓன் டேமேஜ் ப்ரீமியம் அமௌண்ட் 10,000 இருக்குன்னா நோ கிளைம் போனஸ் 20%, அதாவது 2,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 10,000ல் 2,000 டிஸ்கவுண்ட் போக மீதி ஓன் டேமேஜ் ப்ரீமியம் ஒன்லி 8,000 நம்ம பே பண்ணால் போதும். இப்படி தான் நோ கிளைம் போனஸ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஓன் டேமேஜ் ப்ரீமியமில் அப்ளிகபிள். இதுவே பார்த்தீங்கன்னா 2 consecutive years நம்ம கிளைமே பண்ணல அப்படின்னா நோ கிளைம் போனஸோட பர்சன்டேஜ் 25%. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10,000 எடுத்துக்கிறேன் ஓன் டேமேஜ் ப்ரீமியம், 25%னா 2,500 மைனஸ் பண்ணி மீதி 7,500 நம்ம பே பண்ணால் போதும். இதுவே 3 consecutive yearsனா 35% நோ கிளைம் போனஸ், 4 consecutive yearsனா 45%, 5 consecutive yearsனா 50% அண்ட் தேர் ஆன் நோ கிளைம் போனஸ் எப்பவுமே வந்து 50% கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமே பண்ணாமல் இருக்கும்போது, கண்டினியூஸாக கிளைம் பண்ணாமல் இருக்கும்போது அந்தந்த இயருக்கு தகுந்த நோ கிளைம் போனஸ் வருஷம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப் டு 5 years. அதுக்கப்புறம் எப்பவுமே 50% நமக்கு நோ கிளைம் போனஸ் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம கிளைம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக நம்ம கிளைமே பண்ணல, நோ கிளைம் போனஸ் 20% நம்ம அவைல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இயர் நம்ம கிளைம் பண்ணிட்டோம்னா இந்த நோ கிளைம் போனஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. அதுக்கு அடுத்து கட்ட போகிற ப்ரீமியமில் ஓன் டேமேஜ் ப்ரீமியம் எவ்வளோ வருதோ அதை அப்படியே பே பண்ணணும். அதுக்கு அடுத்து கன்சிக்யூட்டிவ் இயர் நீங்கள் திருப்பியும் வந்து கிளைம் பண்ணலன்னா அப்போது ஃபர்ஸ்ட் இயர், அதாவது அந்த 1 year என்ன கிளைம் பண்ணல அப்படிங்கிறதுக்காக 20%லேருந்து ஸ்டார்ட் ஆகும். திருப்பி அதுக்கு அடுத்த வருஷம் கிளைம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு 25% அப்படியே போகும். இதுதான் வந்து நோ கிளைம் போனஸ். இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த நோ கிளைம் போனஸை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியறதே இல்லை. இந்த பெனிஃபிட்ஸை வந்து அவைல் பண்ணாமல் ஓன் டேமேஜ் ப்ரீமியம் எவ்வளோ போடுறாங்களோ அந்த ப்ரீமியம்க்கே அப்படியே பே பண்ணுறாங்க. இதனால ப்ரீமியம் அமௌண்ட் நமக்கு அதிகமாக இருக்கும் சில பேத்துக்கு. ஸோ இனிமேல் இந்த நோ கிளைம் போனஸ் ஃபேக்டரை கரெக்டாக பார்த்து இல்லைனா கேட்டு டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக வாங்குங்க. உங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட்டில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த நோ கிளைம் போனஸ் நம்ம இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மாற்றினா எப்படி நம்ம கரெக்டாக நோ கிளைம் போனஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கோம், இந்த வருஷம் நம்ம கிளைமே பண்ணல, நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகிறோம். நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ரினியூல் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க நோ கிளைம் நீங்கள் கிளைம் பண்ணலையா பண்ணியிருக்கீங்களான்ட்டு. பண்ணலன்னு சொன்னால் நோ கிளைம் போனஸ் பெனிஃபிட்ஸ் போட்டு டிஸ்கவுண்ட்ஸ் நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவே வந்து நம்ம ஃபஸ்ட் இயரில் ஒரு கம்பெனியில் இருக்கோம், கிளைம் பண்ணியிருக்கோம், செகண்ட் இயர் இன்னொரு கம்பெனியில் போய் இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணுறோம், நோ கிளைம் பண்ணலன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸ் வாங்கினோம்னா என்ன ஆகும்னா எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே ஐஆர்டிஏ கீழே தான் வருது. அதனால நமக்கு ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணும்போது நோ கிளைம் போனஸ் பெனிஃபிட்ஸ் போட்டு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து அப்ளிகபிளாக நமக்கு ப்ரீமியம் என்ன கம்மி பண்ணோமோ கம்மி பண்ணி நமக்கு இன்சூரன்ஸ் பாலிசி இஷ்யூ பண்ணிடுவாங்க. பட் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபஸ்ட்டு நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரீவியஸ் இயரில் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வச்சுருந்தோமோ அங்கே வந்து ஒரு லெட்டர் அனுப்புவாங்க, இந்த பாலிசி இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளுக்கு கிளைம் ஆயிருக்கா இல்லையான்ட்டு.
கிளைம் ஆயிக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நோ கிளைம் போனஸ் எவ்வளோ பே பண்ணி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதை ரீபே பண்ண சொல்லி ஒரு லெட்டர் நமக்கு அனுப்புவாங்க. நம்ம கண்டிப்பாக அந்த போனஸ் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் வாங்கினது நம்ம பே பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் அது பே பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்னா அந்த அமௌண்ட் எந்த நோ கிளைம் போனஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்களோ அந்த அமௌண்ட் நம்ம பே பண்ணாமல் இருக்கிறதுக்காக டோட்டலாக எப்பவுமே 12 months ரெனியூ பண்ணி கொடுப்பாங்க. இந்த இயர் இந்த டேட்டில் ரெனியூ பண்ணோம்னா நெக்ஸ்ட் இயர் அதே டேட்டில் திருப்பி ரெனியூல் வர மாதிரி அந்த நோ கிளைம் போனஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டேஸை வந்து ஷார்டன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 monthsக்கு பதிலாக திருப்பி 10 months தான் நமக்கு இன்சூரன்ஸ் வந்து வேலிட்னு சொல்லிட்டு பாலிசியை ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு டைம் கொடுப்பாங்க ஒரு லெட்டர் அனுப்பிச்சு பே பண்ண சொல்லி. நம்ம ஃபர்தராக பே பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளோட வேலிடிட்டி ஆஃப் இன்சூரன்ஸை குறைச்சிருவாங்க. இதனால நமக்கு என்னன்னா நம்ம வந்து அதை கவனிக்காம பழைய பாலிசியே வச்சு நம்ம வண்டி ஓட்டிட்டு இருந்தா கூட நாளைக்கு கிளைம்னு போகும்போது 10 monthsல முடிஞ்சிருக்கும் பாலிசி. நீங்கள் 11th month கிளைம்னு போனீங்கன்னா அந்த கிளைம் ஆகாது. ஏன்னா உங்கள் பாலிசி 10 monthsலேயே முடிஞ்சிருக்கும். ஸோ நோ கிளைம் போனஸுங்கிறது எப்பவுமே நம்ம தெளிவாக பார்த்து உண்மையிலே நம்ம கிளைம் பண்ணலன்னா நோ கிளைம் போனஸ் பெனிஃபிட்ஸ் மறக்காம வாங்கி டிஸ்கவுண்ட்ஸோட நம்ம பே பண்ணணும். ஸோ மோட்டர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் கவனத்தில் வச்சுக்கணும்னா ஓன் டேமேஜ் ப்ரீமியம், டோட்டல் தேர்ட் பார்ட்டி லையபிலிட்டி ப்ரீமியம், ஐடிவி வேல்யூ, நோ கிளைம் போனஸ் இதெல்லாம் கவனத்தில் வச்சு தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மோட்டர் இன்சூரன்ஸ் பாலிசி ரெனியூ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.